பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் வறுமை காரணமாக மன உளைச்சலுக்கு உள்ளான ஒருவர் தமது மனைவி மற்றும் 7 குழந்தைகளை வெட்டி கொலை செய்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 42 வயதான தமது மனைவி 8 மாதங்கள் முதல் 10 வயது வரையான 4 மகன்கள் மற்றும் 3 மகள்கள் ஆகியோரை அவர் கோடரியால் தாக்கி கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சுமத்தப்பட்டவர் நிதி பிரச்சனையில் மன உளைச்சலில் இருந்ததாகவும் மனைவியுடன் அடிக்கடி பிரச்சனையில் ஈடுபட்டு வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு சென்ற பெல்ஜியம் நாட்டின் சுற்றுலா பயணி ஒருவர் ஏமாற்றப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அவர் தனியே தமது முச்சக்கர வண்டியில் களுத்துறை பிரதேசத்துக்கு சென்ற போது அங்கு சைவ உணவகம் ஒன்றுக்கு அவர் இலங்கையர் ஒருவரால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அங்கு ஒரு வடையும் தேநீரும் அருந்துவதற்கு அவரிடம் 1000 ரூபாய் அறவிடப்பட்டிருக்கிறது. எனினும் அதற்குரிய கட்டணம் சுமார் 150 ரூபாய்கள் மாத்திரமே என்று தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து குறித்த சுற்றுலா பயணி தமக்கு நேர்ந்த விடயத்தை காணொலியாக வெளியிட்டிருக்கிறார். சம்பவம் உணவகத்தின் முகாமையாளரிடம் வினவிய போது சுற்றுலா பயணிகளுக்காக இவ்வாறான கட்டணம் அறவிடப்படுவதாக அவர் பதிலளித்தார் என்றும் பெல்ஜியம் நாட்டின் சுற்றுலா பயணி தெரிவித்திருக்கிறார். சுமார் 2000 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை செய்யப்பட்டு வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக்கிடமிருந்து முக்கிய பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அமலாக்கல் துறை இந்த ஆவணங்களை கைப்பற்றியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னை, மதுரை மற்றும் ஏனைய பகுதிகளில் ஜாபர் சாதிக்கின் சொத்துக்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள், உறவினர்களின் வீடுகளில் சோதனை நடத்திய அமலாக்கல் துறை இந்த ஆவணங்களை கைப்பற்றியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது அவர் மீது நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு முக்கியமானதாக கருதப்படுவதாக அமலாக்கல் துறை தெரிவித்திருக்கிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் டெல்லியில் கைப்பற்றப்பட்ட பெருமளவான போதைப் பொருட்கள் தொடர்பில் ஜாபர் சாதிக்குக்கும் தொடர்பு இருப்பதாக தெரியவதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். மேற்கத்திய உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் ஈரான் நேரடியாகவும் இதுவரை நடக்காத வகையிலும் இஸ்ரேலின் அரசு இலக்குகளை தாக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. ப்ளூம்பெர்க் செய்தி சேவை இதனை தெரிவித்திருக்கிறது. பெரும்பாலும் விரைவில் இந்த தாக்குதல் நடத்தப்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் பெரும் பிராந்திய போர் பதற்றத்தை தூண்டும் அபாயத்தை கொண்டிருக்கிறது. இதன் முதல் படியாக பாரசீக வளைகுடாவுக்கும் ஓமன் வளைகுடாவுக்கும் இடையில் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கொள்கலன் கப்பலை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் இன்று கைப்பற்றியுள்ளார்கள். முன்னதாக கடந்த வாரம் சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட இஸ்ரேலின் ராணுவ தாக்குதலுக்கு பதிலடியாக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க தகவல்களின்படி எதிர்வரும் 48 மணித்தியாலங்களில் ஈரானின் இந்த தாக்குதல் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.